Praise be to our wonderful God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM, Gospel Literature Ministries Bookshop in Chennai. Let us begin the Bible study, the 357th Kodambakkam Zoom Bible study meeting, which we give all glory and honor to the living God with the word of prayer. Let us begin this Bible study by praying, and I request Brother Adekala Raj from Tiruchirappalli to pray for the opening prayer. Over to Tiruchirappalli to Brother Adekala Raj. Praise the Lord. Praise the Lord. மகா பரிசுத்த இரக்கம் நிறைந்த பரலோக பரமபிதாவே, அருமையான அந்த மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பகல் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து எல்லாவித நாச மோசங்களுக்கும் விபத்துகளுக்கும் சங்காரத்திற்கும் விலக்கி ரட்சித்து எங்களை கர்த்தாவே எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து உலக பிரகாரமான வேலையில் ஈடுபட்டு பிரயாசத்தின் பலனை காணவும் இந்த மாலை வேளையிலே எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க எங்கள் கிருபை பாராட்டுமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, நாங்கள் உலக பிரகாரமான ஆகாரத்தை புசித்து கர்த்தாவே நாங்கள் மாம்சத்திலே பிழைத்தாலும் கர்த்தாவே ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்து கர்த்தாவே மறுமைக்கும் நாங்கள் பிழைக்கத்தக்கதாக கர்த்தாவே கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதே கர்த்தாவே இந்த வேளையிலும் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். இந்த நாளும் செய்து கொடுக்க போகிற சகோதரர் ஜான் ஆபிரகாமுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே சுகபத்திரமாய் கொண்டு வந்து கர்த்தாவே எங்களுக்கு செய்தி கொடுக்க அவர்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து பாடப் போகிறோம். உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புடுகிறோம். மொழிபெயர்ப்பாளரை உடைய கரங்களில் ஒப்புடுகிறோம். இந்த GLMF இந்த 357வது நாளிலும் கர்த்தாவே நாங்கள் இணைந்திருக்க தேவரீர் எங்களுக்கு ஜீவ சுகபலன் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் இணைந்தது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று கர்த்தாவே உணரத்தக்கதாக ஆவியானவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி பிடிக்கிறோம். ஆசீர்வதியும் எந்தவித தடையும் எங்களுக்கு ஏற்படாதபடிக்கு நீர்தாவே எங்களை கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தர் வேட்பார் அருமையமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாக வேண்டி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். Amen. Thank you, Brother Adekala Raj from Tiruchirappalli for the opening prayer. Now we are going into the singing time. We have with us from Thoothukudi down south in Tamil Nadu. We have with us Brother Jayasingh Joseph, a very blessed singer and also a preacher. Over to Brother Jayasingh Joseph. Okay, brother. Thank you. Good evening. Brother, audio clear இருக்கா brother? It is clear. Okay, brother. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், சில இஷ்யூஸ் இருந்தது. எனக்கு இப்போ ஓகே தானே brother? Audio okay? Yes, it is okay, brother. Okay, sorry brother. Okay. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்துல 586வது பாடல் பாடலாம். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நாம் அதை சேர்த்து பாடலாம். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேனா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேனா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். தேவன் என் அடைக்கலம், கண்மலை மேய்ப்பன்,
கோட்டையும் அரணானவர். தேவன் என் அடைக்கலம் கன்மலை மேய்ப்பன், கோட்டையும் அரணானவர். தெரிந்தெடுத்து சரணடைகிறேன், என் கதி வேறாரில்லையே. தெரிந்தெடுத்து சரணடைகிறேன், என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேனா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லையே. வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேனா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். உலகத்தின் இன்பங்கள் யாவையும் வெறுத்தேன், தேவாவும் அன்பை கண்டனா. உலகத்தின் இன்பங்கள் யாவையும் வெறுத்தேன், தேவாவும் அன்பை கண்டனா. உம் திரு அன்பினால் இன்பம் அடைகிறேன், என் கதி வேறாரில்லையே. உம் திரு அன்பினால் இன்பம் அடைகிறேன், என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா, உம்மை நான் என்றும் நேசிப்பேனா, உம்மை நான் என்றும் நேசிப்பேன். உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறு யாருமே இல்லை என்கிறதான ஒரு அருமையான பாடல். 3 கவிகளிலுமே என் கதி வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அருமையான ஒரு பாடல். 2வது ஒரு பாடல் நம்ம பாடலாம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா என்கிறதான ஒரு பாடல். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும்
எந்தன் ஏசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. யோவானை போல உம்மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுவே. யோர்தானை போல உம்மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுவே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. பலவீனமான என்னையும் பலத்தால் ஈடை கட்டுவி. பலவீனமான என்னையும் பலத்தால் ஈடை கட்டுவி. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல கடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. உடைந்த பாத்திரம் என்னையும் கிருபையால் தாங்கி நீரே. உடைந்த பாத்திரம் என்னையும் கிருபையால் தாங்கி நீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. Thank you, brother. Thank you, Brother Jay Singh Joseph, for the two songs, two wonderful songs. As usual, may the blessed Lord use you wherever you go for His glory. Thank you very much. Now we welcome once again all of you to this Kodambakkam Christian Assembly in the name of our Lord and Savior, Jesus Christ. We have with us this evening time Dr. John
Abraham from Trivandrum, our dear brother, has already preached on November 26th and 27th last year, and we praise God. It is almost 1 year that he has come back, and we are glad to have him this evening time in Kodambakam Zoom Bible Study meeting. This is a 357th meeting, and it is purely by the grace of God, because so many preachers, teachers, participants, prayer saints, singers, translators have come and helped us. We praise immensely our living God for thus far during these lockdown times. We have with us also brother Samuel Martin. He also was the last time the translator for Dr. John Abraham. We praise God, and this time also we commit him to the throne of grace, because he's a more than a co-worker in this Kodambakam Zoom Bible Study meeting, and his availability is greatly appreciated in the Lord for what he's doing across times. The topic that has been considered this evening time is being a consistent Christian. Sometimes 1 year will be consistent and next year we will not be consistent. Sometimes we'll be consistent 1 day and next day not consistent. Why not? 1 hour we may be consistent and next hour we may not be consistent. So the consistency of a Christian life is very much important, and let us look into that matter and into this subject very clearly, how the Lord is going to speak through Dr. John Abraham. And for that, let us go into the Bible study. And for the Bible study prayer, I request Brother J.B. Mohandas, the elder of the Rajapalayam Assembly. We request Brother J.B. Mohandas to pray for the Bible study. Over to Rajapalayam. Praise the Lord, brother. Praise the Lord. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பிதாவே, எல்லா நன்மைக்கும் காரணராய் இருக்கிறவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு தந்தீர். இந்த மாலை வேளையில் இந்த Zoom மூலமாக தேவ பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றியோடு கர்த்தருக்கு நாங்கள் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்து உம்மை பணிந்து கொள்கிறோம். பரலோக பிதாவே, நாள்தோறும் எங்களோடு பேசி வருகிறீர். நிமிஷந்தோறும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் தருகிறீர். இந்த மாலை வேளையிலேயும் உம்முடைய அடியார் டாக்டர் ஜான் ஆபிரகாம் அவர்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேச சித்தமாயிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்விலே பலனடைய நான் சிந்திக்க போகிறபடி கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஒரு சீரான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகத்தையும் கிருபையும் பாராட்டும்படியாக கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான சகோதரர் அறிவிக்கிற வார்த்தையை தமிழிலே மொழியாக்கம் செய்கிற எங்கள் அருமையான சகோதரர் சாமுவேல் மார்ட்டின் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இருவருக்கும் தேவன் அளித்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தர் நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துவதற்காக சோதனைத்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் பக்தி விருத்திக்காக, பரிசுத்தமாகுதலுக்காக, கர்த்தருக்கு கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் ஏற்பட்ட கூட்டங்களை ஒழுங்கு செய்து நடத்துகிற பெரியப்பட்ட ஜான்சன் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி, சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் சபையாருக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை நான் கேட்க ஆண்டவர் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, வார்த்தை உள்ளபடியே நாங்கள் கேட்டு எதை எங்களுக்கு விளங்க வைக்கும்படியாக விரும்புகிறார்களோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் எங்களுக்கு அருளும்படியாக வேண்டல் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற உம்முடைய அடியார்களுக்கும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கும் கர்த்தர் கிருபையருளும்படியாக கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Amen. Thank you, Brother J.B. Mohandas from Rajapalayam.
We praise God for the prayer. Now we are going to Trivandrum to Brother John Abraham and to Pondicherry to Brother Samuel Martin. I thank God for this great opportunity to be in your midst today again. மறுபடியும் கூட உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். And I praise God for the way in which God has been leading our brother Santosh and his ministry to continue this for 357 episodes. சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் இந்த ஊழியத்தையும் இவ்விதமாய் இத்தனை நாட்களாய் 357வது முறையாக இவ்விதமாய் கர்த்தர் நடத்தினமைக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். And I also know that he cannot do it alone. It has been the support of many other people, many of the singers I was mentioning, many of the translators, and many of the people of the elders of many assemblies who have encouraged other people to attend. So it's a team ministry, and I praise God for that. அவரால் நிச்சயமா இதை தனி ஒருவராக செய்து முடிக்க முடியாது. அவருக்கு உதவியாக இருக்கின்ற அநேக பாடல் பாடுகிறவர்கள், மொழியாக்கம் செய்கிறவர்கள், அநேக திருச்சபைகளுடைய மூப்பர்கள் யாவரும் சேர்ந்து ஒரு குழுவாய் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். And our topic today, which I had chosen, was consistency, being a consistent Christian. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நிலையான கிறிஸ்தவன், நிலைத்தன்மையுள்ள ஒரு கிறிஸ்தவன். And sometimes, and after I chose the topic, I was thinking I'm actually talking to a crowd who is actually very consistent in attending these meetings. இந்த தலைப்பை நான் எடுத்ததுக்கு பின்பதாகத்தான் நான் உணர்ந்தேன், மிக தொடர்ச்சியாய் நிலையாய் கூட்டங்களை வந்து அதிலே கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்தாருக்கு தான் நான் இதை பேச போகின்றேன். And I was thinking maybe I can learn about consistency from you all rather than me actually sitting and talking from here. உண்மையிலேயே உங்களிடத்திலிருந்து இந்த நிலைத்தன்மையை நான் கற்றுக்கொள்வேன் என்றுதான் நான் நினைக்கின்றேன். And I thank God and praise God for Brother Samuel also, who could be translating for me today like he did last time. Praise God. கடந்த முறையை போன்று இந்த முறையும் சகோதரர் சாமுவேல் அவர்கள் டிரான்ஸ்லேட் மொழியாக்கம் செய்யும்படியாய் கிடைத்தமைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். And there are many familiar faces in the midst, and I thank God for that too. இன்னும் அநேக அறிமுகமான முகங்களை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். Okay, enough of introductions. We'll go into the scriptures, and the topic which I want to take first 2 verses, and then from there I will elaborate on one particular character study which I plan to do as God allows. நாம் நேரடியாக கர்த்தருடைய வசனத்திற்கு செல்லலாம். 2 வசனங்களை நாம் வாசித்து ஒரு நபரை குறித்ததான அவருடைய குணாதிசயத்தை படித்து நாம் இந்த தலைப்பிற்கு நேராய் செல்லலாம். First, please turn with me to 1 Timothy chapter 4 and verse 16. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். 1 Timothy chapter 4 and verse 16. 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். Praise be to God for this particular passage which encourages Timothy from Paul. Paul is encouraging to continue in the doctrine, continue to take heed of yourself, take heed of your practical Christian life and the doctrine, continue in them so that you might save yourself and those who hear you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களிலே பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகின்றார். நீ உபதேசத்திலே நிலை கொண்டிரு, எச்சரிக்கையாயிரு, இப்படி நீ செய்வதனால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். Just before that, in that verse 15, அதற்கு முன்பதாக 15ஆம் வசனத்தை பார்த்தால், there we read to meditate on these things and you give yourself entirely to them, that your progress may be evident to all. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. Yeah, that is, you continue a progress. There should be a progress in your Christian life. There should be a consistency in your Christian life. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படியாய் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், அங்கே ஒரு நிலைத்தன்மை இருக்க வேண்டும். And here, and one more verse which I would like to read is Acts chapter 14 and verse 22. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம்.
Acts chapter 14 and verse 20, it says, strengthening the souls. It's Paul who is saying that. What did he do? What was Paul trying to do there? There we read, and strengthening the souls of the disciples, exhorting them to continue in the faith, saying, we must, through many tribulations, enter the kingdom of God. அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Paul is again encouraging the people that you should continue in the faith in the midst of many tribulations and problems. பவுல் மறுபடியுமாய் இங்கே சீசர்களை உற்சாகப்படுத்துகின்றார். விசுவாசத்திலே நிலைத்திருந்து உபத்திரவங்களின் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகின்றார். But many times it is not very easy. ஆனால் அநேக சந்தர்ப்பங்களிலே அது அவ்வளவு எளிதானது அல்ல. In 2 Timothy chapter 4 and verse 10, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். there we read about Demas. இங்கே தேமாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். For Demas has forsaken me, having loved this present world, and has departed for Thessalonica. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். We find that when we come to Mark's Gospel chapter 4, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், there we find the story, the parable of the sower. இங்கே விதைக்கிறவனுடைய அந்த ஊமையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். And when we read verse 17 to 19, when there is no root, we read these particular phrases again. In verse 17, we read, and they have no root in themselves, and so endure only for a time. Afterward, when tribulation or persecution arises for the word's sake, and they are departing, they are not fruitful. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். Yeah, they stumble when there are problems which are coming. அவர்களுக்கு உபத்திரவங்கள் நேரிட்ட உடனே அவர்கள் தடுமாறுகிறார்கள். And when we come to verse 19, 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, and the cares of this world, the deceitfulness of riches, and the desires of other things entering in choke the word, and it becomes unfruitful. அதனுடைய தமிழிலே 18ஆம் வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். So we find that Jesus Christ himself in that parable of the sower is talking about various situations in which consistency and the word taking root is not possible because of various reasons. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை பற்றிய இந்த ஊமையிலே தானே அங்கே நிலை கொள்ளுகிற தன்மையை குறித்தும் வேர் கொள்ளாமல் போகிற அதை குறித்தும் அவர் அநேக காரணங்களினாலே அது நடக்கிறது என்பதை அவர் அங்கே தெளிவாய் சொல்லுகின்றார். We see clearly that desires which come in apart from the word of God can choke the word of God. We read that the deceitfulness of riches can choke the word of God. We find the cares and pressures and problems which surround us in our everyday, day-to-day life can choke the word of God, and we can become unfruitful. இங்கே நாம் பார்க்கின்றோம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தை பற்றிதான மயக்கம், இவைகள் எல்லாம் அங்கே வசனத்தை நெருக்கி போட்டு நாம் பலனற்றவர்களாய் போக செய்கிறது. You know, I'm sure many of you itself might know about young people who are very spiritual to start off with, but as years go by, they become silent in the church and various other ministries become quiet because their spiritual life has become very much in a downward slope. அநேக இளைஞர்களை, வாலிபர்களை நாம் கண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் ஆரம்பித்து காலம் செல்ல செல்ல அவர்கள் அப்படியாக கீழான வாழ்க்கைக்கு நேராய் சென்று அமைதலாய் அவர்கள் இருக்கிறதை நாம் காண்கின்றோம். We know many people who start off very strongly, but later on their doctrines become so different. They began to preach almost like a totally different Bible altogether. And for the power and prestige and money, they change many of the things which they themselves have taught many years back.
because of the pressures and pleasures of this world. அநேகர்களை நாம் கண்டிருக்கிறோம், அவர்களுடைய ஆரம்பம் மிக நன்றாயிருக்கிறது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய உபதேசத்தையே அவர்கள் மாற்றி வேறொரு வேதத்திலிருந்து பிரசங்கிப்பதை போன்று அவர்கள் மாறிவிடுகிறார்கள். பணத்திற்காகவும் அநேக புகழுக்காகவும் விவிதமாய் அநேக மாற்றங்களை அவர்கள் அடைகிறார்கள். When we come to another example which I want to take is 2 Chronicles chapter 14. 2 நாளாகமம் அதனுடைய 14ஆம் அதிகாரம். 2 Chronicles chapter 14 and verse 2. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். Yeah, Asa did what was good and right in the eyes of the Lord. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். But come to chapter 16 and verse 12. ஆனால் 16ஆம் வசனம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். Look, after so many years of over, initially he was very good, we read, but finally when something's happened in his life, and he 39 years, look at that, 39 years, and now he doesn't even seek the Lord for his problems. அவன் ஆரம்பத்திலே செம்மையாய் இருந்தான். பின்பதாக பாருங்கள், 39 வருடங்கள் பின்பு அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் காணப்படவில்லை. When we come to 2 Chronicles chapter 24. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் நாம் வரும் பொழுது 24 and verse 2. அதனுடைய 2ஆம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Look at that. Joash did what was right in the sight of the Lord all the days of Jehoiada the priest. So when somebody else was watching, somebody was guiding him, somebody was being with him, he was doing all what was right in the sight of the Lord. அங்கே யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஏனென்றால் யோய்தா, ஆசாரியனாகி யோய்தா அவனை அங்கே கண்காணித்துக் கொண்டிருந்தான், வழி நடத்துகிறவனாய் இருந்தான். அப்படியா இருக்கும் பொழுது அங்கே செம்மையானதை செய்து வந்தான். And come to verse 17. அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். There we see that, yeah, read. யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். Verse 18. அதனுடைய 18ஆம் வசனம். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. Look at that. So sad a picture of this young king. Joash was just 7 years old when he became a king. And we find that when somebody, yeah. இங்கே மிகவும் வருத்தத்திற்குரிய காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். யோவாஸ் மிகவும் இளைய சிறு வயதிலே 7 வயதிலே ராஜாவானவன். ஆனால் அவன் அங்கே மாறி போகிறதை காண்கிறோம். We find later on that so much of wrath came upon Judah and Jerusalem because of their trespasses. Even they left the house of Lord God of their fathers. What a sad situation. பின்னாட்களிலே அவர்கள் நிமித்தமாய் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் தேவனுடைய கோபம் உண்டதை பார்க்கின்றோம். தங்களுடைய பிதாக்களின் வீட்டை விட்டவர்களாய் அவர்கள் சென்றதையும் கூட வருத்தமான மிக கஷ்டமான ஒரு காலங்களை அவர்களிடத்திலே நாம் காண்கிறோம். So in the midst of these so many examples which are put in front of you, நாம் கண்ட இந்த எடுத்துக்காட்டான இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் I want to talk to you today about one character from the Bible which is very much encouraging me these days, and I've been preaching about this particular character in many meetings. It is about the life of Joshua. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு குணாதிசயம், ஒரு நபர் அதிகமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறதை வேதத்திலிருந்து நாம் காண்கிறோம். அநேக செய்திகளை இந்த குணாதிசயத்தின் மேல் நான் அநேகருக்கு சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. It is this particular person. If you look at that, Paul was encouraging Timothy. Paul was encouraging the other people. You continue in the faith. Let your progress be evident. Let people see that God is with you. And all that we see in the New Testament. And we find people like Demas and even kings like Asa, Joash, everybody going away after they have been very strong. So today we are looking at people who are going to be consistent throughout their life. அங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு உற்சாகப்படுத்துகின்றார்.
நீ தொடர்ச்சியாய் நிலைத்திரு, முன்னேறு என்று சொல்லுகின்றார். ஆனாலும் கூட தேமாவை போன்று, ஆசாவை போன்று, யோவாசை போன்று பின்மாற்றம் அடைந்தவர்களை நாம் காண்கின்றோம். இப்பொழுதும் கூட கர்த்தர் தொடர்ச்சியாய் நிலை கொண்டிருந்த ஒருவரை குறித்து நாம் படிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. So shall we come to the book of Joshua chapter 23? நாம் யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். When we come to Joshua chapter 24 and verse 15. யோசுவா 24 அதனுடைய 15ஆம் வசனம். There it says, but as for me and my house, we will serve the Lord. அங்கே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்கின்றார். Look at that. You know, at the chapters 23 and 24 is like the last words of Joshua to the people of Israel. 23 மற்றும் 24ஆம் அதிகாரம் இவைகள் யோசுவாவினுடைய கடைசி வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கடைசி வாக்கியங்களாய் அவைகள் இருக்கின்றன. And he is almost 110 years old when he is talking these particular words. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் பொழுது யோசுவா கிட்டத்தட்ட 110 வயது நிரம்பினவராய் இருந்தார். When we come to verse 29, chapter 24 and 29, we read, now it came to pass after these things that Joshua the son of Nun, the servant of the Lord, died, being 110 years. 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். And there, so these chapters 23 and 24 are very important to the people of Israel. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 23 மற்றும் 24 அதிகாரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் ஆகின்றன. So let us look into the scriptures and find out how this man Joshua was at the end, what he says about God, and how he becomes an example for the people of Israel. இந்த அதிகாரங்களிலே யோசுவா தன்னுடைய இறுதி நாட்களிலே தேவனை குறித்து என்ன சொல்லுகின்றார், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு முன்மாதிரியாய் நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கலாம். So please turn with me first to verse 3. 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Verse 23 and verse 3. 23 and verse 3. 23ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். So first thing which he is telling to the people of Israel is the Lord your God is he who has fought for you. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். And here it says, you have seen all that the Lord your God has done during these days. இந்த நாட்களிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள், இதை பார்த்திருக்கிறீர்கள். But it was it God? It was actually the people would have thought it was Israel fighting. It was Judah leading the battles. It was Joshua fighting. No. He is telling very clearly, the Lord your God is he who has fought for you. ஜனங்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களே யுத்தம் செய்தார்கள், யூதா யுத்தம் செய்தார், யோசுவா முன்னின்று யுத்தத்தை வழிநடத்தினார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அல்ல, கர்த்தர் தாமே உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். So we find that Joshua is one person who gives the first place in his life to God and sees God working in his life. It is not his credit, but God who has worked through him. இங்கே யோசுவா அங்கே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தாம் அல்ல, தன் மூலமாய் தேவனே அங்கே கிரியை செய்கிறார், அவரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் என்று அவருக்கே கனத்தை மகிமையை கொடுக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. Please turn with me to Deuteronomy chapter 31 and verse 3. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23 and verse 31 and verse 3. Yeah. 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். உபாகமம் 31:3, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய்,
கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். Okay, here Moses is telling to the people, see, I am not going to go. I am not going to cross over. Okay, here he's saying that it is not, you shall not, God has told me, Moses is telling, the Lord has told me, I will not cross over. But God himself is the one who is crossing over. And then he says that, and you shall, Joshua himself crosses over before you, just as the Lord has said. So here, if, sorry, yes, brother. You can continue. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவனுடைய தாசனாகிய மோசே இப்படியாய் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு முன்பதாக கடந்து போக போவதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்கு முன்பாக போவார், அவர் சொன்னபடியே யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து போவான் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகின்றார். Yes, and when we come to Deuteronomy chapter 1 and verse 37, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 1:37, அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். we come to chapter 3, Deuteronomy chapter 3. உபாகமம் 3ஆம் அதிகாரம், there again we find verse 26, he is saying, enough of that, speak no more to me of this matter. God is telling Moses, enough, don't tell me anything more about you wanting to go. I have a definite plan in my life, in people Israel's life. And coming to verse 28, he says, but command Joshua, encourage him, strengthen him, for he shall go over before the people. 3ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று தேவன் மோசேவின் இடத்திலே சொல்லுகின்றார். நீ அந்த தேசத்தில் பிரவேசிப்பதை குறித்து இனியும் பேச வேண்டாம், நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து என்று சொல்லி மோசேயின் இடத்திலே தேவன் சொல்லுகின்றார். I just wanted to mention to you how much Moses was encouraging him and strengthening him, because God told Moses to do that in Joshua's life. மோசே எப்படியா யோசுவாவை திடப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஏனென்றால் தேவன் மோசேயை அப்படி செய்யும்படியாய் அவர் சொல்லி இருக்கின்றார். And when we come to verse Deuteronomy 31 itself and verse 8, உபாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். look at that, how wonderfully Moses is teaching his prodigy that, see, it is not you, it is not your battle, you don't fear anything, God is with you, God is fighting the battles for you. எவ்வளவு அருமையாய் மோசே யோசுவாவுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார், தான் அறிந்து கொண்டதை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். நீ அல்ல, உனக்காக கர்த்தர் தாமே யுத்தம் பண்ணுவார், நீ கலங்க வேண்டாம், திடமனதாய் இரு என்று யோசுவாவின் இடத்திலே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். My dear brothers and sisters, as you listen to me, one of the first features of a consistent Christian is the one who gives God the first place in his life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு நிலையான கிறிஸ்தவனுடைய முதலாவது குணம் அங்கே தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுப்பது. And he is the one who gives all glory to God for all the success in his life, for all the progress in his life. He knows very well that all the battles of his life has been fought because of the Lord being with him. அங்கே அப்பேற்பட்ட நிலையான கிறிஸ்தவன் எல்லாவற்றிற்கும் மகிமையும் கனத்தையும் தேவனுக்கு செலுத்தி தன்னுடைய எல்லா போராட்டங்களிலும் கர்த்தரே துணை செய்கிறார் என்று சொல்லி அவருக்கே மகிமையை செலுத்துகிறவனாய் முதலிடம் கொடுக்கிறவனாய் இருப்பான். Deuteronomy chapter 31 and verse 3, we saw this verse, the Lord your God himself crosses over before you. 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். Verse 6, அதனுடைய 6ஆம் வசனம், be strong and of good courage, do not fear nor be afraid of them, for the Lord your God, he is the one who goes with you, he will not leave you nor forsake you. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உன்னோடு கூட வருகிறவன், that's what it says in Tamil, like that, beautiful. It says he's the one who's going with you. There we read who's going before you. What a glorious God.
அங்கே முன்னதாக நாம் வாசித்தோம், உனக்கு முன்பாக கடந்து போவார். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர். And we read in another passage, we read that he is the one who goes before and pitches a tent for you. அங்கே உனக்கு முன்பாக சென்று அவர் தாமே உனக்கு கூடாரத்தை ஏற்படுத்துகிறவர். அங்கே முன்பாக சென்று அவர் அங்கே தாபரிக்கிறார் என்று வேறொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம். What a glorious God we serve. எவ்வளவு மகிமையுள்ள கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். My dear brothers and sisters, so the first feature of a consistent Christian is who gives all glory to God in his life, who sees God working in his life from the beginning of his life towards the end of his life. ஆகவே ஒரு நிலையான கிறிஸ்தவனுடைய முதலாவது குணாதிசயம் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி அங்கே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரத்தை கண்டு அவருடைய கிரியையை காண்கிறவனாய் அவன் இருப்பான். Life is not easy. நம்முடைய வாழ்க்கை அது எளிதானது அல்ல. We know that in the life of Joshua there is an eye for Joshua. இங்கே யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், யோசுவாவை காண்கிறதான ஒரு கண் இருந்தது. The defeat in the land of Ai. ஆயி தேசத்திலே அங்கே ஒரு தோல்வி யோசுவாவுக்கு இருந்ததை நாம் அறிகின்றோம். We know the problem with sin of Achan. ஆகானுடைய பாவம், அதனாலே வந்த பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். We know the problem with the people of Gibeon. கிபியோன் புத்திரர் நிமித்தமாய் நடந்த வந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் வாசிக்கிறோம். There were a lot of victories also. அங்கே அநேக வெற்றிகளும் அவனுக்கு கிடைத்ததுதான். We find that every time there is a problem, Joshua comes back to God and confesses his mistakes and says, God, you are the one. Lord, it is your people. Lord, it is not me anymore. It is you, giving all glory, submitting himself to God completely and saying, Lord, you do it. It is yours. யோசுவா ஒவ்வொரு பிரச்சனையையும் அவன் காணும் பொழுது முற்றிலுமாய் கர்த்தரிடத்திலே வந்து சரணாகதி அடைந்து, கர்த்தாவே நீர்தாமே எல்லாவற்றையும் செய்கிறவர், நான் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, எல்லா மகிமையும் உமக்குரியது என்று சொல்லி முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறதை நாம் காண்கிறோம். In Exodus chapter 17, that's where we see the name Joshua first written. Exodus chapter 17. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதலாவது யோசுவாவினுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். There we find him in the midst of a battle. அங்கே ஒரு யுத்தத்தின் நடுவிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். We find that Moses has commanded Joshua to find some people. There we find Moses said to Joshua, choose us some men and go out and fight with Amalek. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலாக்கோடே யுத்தம் பண்ணு என்று மோசே சொல்லுகிறார். And verse 13. 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். Oh yes, here we read the word Joshua, but again Moses is telling Joshua very clearly that my rod, the rod of God in my hand, I will be on the top of the hill. It is not you, Joshua, it is not your battle, it is God's battle. I will be standing supporting you. God is going to fight for us. அங்கே மோசே யோசுவாவினிடத்திலே சொல்லுகின்றார், யோசுவாவே, நீ அதை யுத்தம் பண்ணினாலும் நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று 9ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். அதனுடைய அர்த்தம், நீ அல்ல, தேவன் தாமே நமக்காக யுத்தம் செய்வார். In verse 16 we read that. In 16 we read that because the Lord has won, the Lord will have war with Amalek. அங்கே கர்த்தரின் யுத்தம் நடக்கும், அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தர் தாமே யுத்தம் நடத்துவார் என்று 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். So throughout the life of Joshua, he's understood there are battles, there are wars, and all these have been fought in the name of the Lord, and the Lord is the one who has given him victory. யோசுவா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாய் அறிந்திருந்தார். யுத்தங்கள், போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்திலே அவைகள் நடத்தப்படும். அப்பொழுது அதற்குரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். Second point which I want to bring, நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், verse 6, 23 and verse 6, Joshua chapter 23 and verse 6. யோசுவா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். Okay, there it says, therefore be courageous to keep and do all that is written in the book of the law of Moses. அங்கே எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள், தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள்.
What I wanted to tell to you is how much the God's word was important in his life. அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவாய் முக்கியத்துவம் பெற்றதா இருந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். When we come to Joshua 1, chapter 1. யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் and verse 7. அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. And you may prosper wherever you go. Verse 8 also, brother. 8ஆம் வசனமும் கூட, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Look at that. Here Joshua is being spoken to you spoken to directly by God himself in this Joshua chapter 1. இந்த யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரத்திலே தேவன் தாமே நேரடியாக அவர் யோசுவாவின் இடத்திலே இடைப்பட்டு இவைகளை சொல்லுகின்றார். He is telling him the secret of success. ஒரு வெற்றியினுடைய ரகசியம் இன்னதென்பதை அவனுக்கு சொல்லுகின்றார். That is what in verse 8 we read, for then you will make your way prosperous and then you will have good success. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ வெற்றியுள்ளவனாய் இருப்பாய். And there, my dear brothers and sisters, here it says that you should follow the law of the Moses and you should not turn this way or that way. இங்கே மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு, நீ வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. And here another thing which comes to my mind is how many times the word courage, be courageous, be strong, be of good courage is mentioned every time again. Be strong and very courageous. It again we read in verse 9, have I not commanded you, be strong and of good courage, do not be afraid, not be dismayed, for the Lord your God is with you wherever you go. இங்கே எத்தனை முறை நீ திடமனதாயிரு, நீ கவனமாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் காண்கிறோம். In Deuteronomy 31 also we saw again and again and again saying, be good courage, I will be with you, I will never leave you nor forsake you, do not be dismayed. Again and again the Lord is telling Moses is telling the people, Moses is telling to Joshua, God is telling to Joshua, do not be afraid, be strong and be courageous. உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலும் மோசே மறுபடியும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மோசேயின் இடத்திலே சொல்லுகின்றார், மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகின்றார், மோசே யோசுவாவினிடத்திலும் தேவனே நேரடியாக யோசுவாவிடத்திலும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம். And my dear brothers and sisters, it is not an easy thing to follow the word of God. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவது அவ்வளவு எளிதானது அல்ல. And that is why God is telling you, I will never leave you nor forsake you. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகின்றார். Be strong in the word. தேவனுடைய வசனத்திலே நீங்கள் திடமனதாய் இருங்கள். Oh, follow it, do not move this way or that way, do not make compromises in your Christian life. அதை எப்பொழுதும் நீங்கள் அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் அதை தொடர்ந்து கொண்டிருங்கள். Oh yes, that's what when there were a lot of troubles around also, we find Joshua coming back to the scriptures and just falling before God. அங்கே உபத்திரவங்கள் சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் வந்து அவரிடத்திலே அங்கே விழுகிறதை தான் நாம் காண்கின்றோம். My dear brothers and sisters, Joshua was not someone who was just reading for himself. We find, come with me to Joshua chapter 8. யோசுவா தனக்காக இவைகளை வாசிக்கிறவனாய் படிக்கிறவனாய் அல்ல. யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Joshua chapter 8 and verse 34 and 35. 8ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். Oh, beautiful. It was not only Joshua who was reading the scriptures and meditating and studying, but he was passing it on to the other people, making sure other people also understand the law of the Moses.
எத்தனை அருமையா இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா தனக்காக மாத்திரம் இவைகளை வாசிக்கவில்லை, மற்ற எல்லாருக்காகவும் இதை வாசித்து அவர்கள் இதை புரிந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு இதை கொடுக்கின்றான். And that is why he is able to say at the end of the life also, he is telling, my dear brothers who are listening to me, even to the little ones who is telling the same thing, oh yes, to do all that is written in the book of the law of Moses, lest you turn aside from it to the right or to the left. He is able to say it as a very consistent Christian, as he has followed it all through his life. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலும் கூட அவனால் இதை சொல்ல முடிகிறது. ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இதை தன் வாழ்க்கை முழுவதும் அவன் சொல்லி இருக்கின்றான். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதையெல்லாம் அதை விட்டு விலகாதீர்கள் என்று. ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் அதை அவன் கை கொண்டிருந்ததை நாம் காண்கிறோம். Now we'll come to the third point. The time is going. Third point, verse 8. மூன்றாம் வசனத்திற்கு நாம் வரலாம். அதனுடைய 8ஆம் வசனம், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். பற்றி கொண்டிருக்கு. In English it says hold fast to the Lord. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். Numbers chapter 32. Please turn with Numbers chapter 32. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் and verse 12. அதனுடைய 12ஆம் வசனம், எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். Here it says except Caleb. Brother, just look at that verse where it comes. Except Caleb the son of Jephunneh, the Kenizzite, and Joshua the son of Nun, for they have wholly followed the Lord. Maybe it's verse 11. 11ஆம் வசனம், உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட மனிதர்களில். There it says clearly about God is telling about Joshua and Caleb that they were people who were following me wholeheartedly. And in Malayalam and in English it says, in Tamil it says patticharna. இங்கே தெளிவாய் தேவன் தாமே சொல்லுகின்றார், யோசுவாவும் காலேபும் மாத்திரம் என்னை பற்றி கொண்டிருந்தவர்கள், சிறுவயது முதல் தொடர்ச்சியாய் நிலையாய் அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருந்தார்கள். That is why Joshua could say at the end of his life, yes, hold fast to the Lord and patticharna, go like that with the Lord and the Lord will give you success. ஆகவேதான் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே அவனால் சொல்ல முடிந்தது, கர்த்தரை விலகாமல் பற்றி கொண்டிருங்கள், அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். And when verse 10, அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 23:11ஆம் வசனம், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Oh yes, therefore take heed to yourself that you love the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். My dear brothers and sisters, in these two things, I want to show some examples from the scripture, from the life of Joshua, that how much he was holding fast to the Lord, how much he was actually loving the Lord, which he served so much in his life. இந்த இரண்டு காரியங்களிலிருந்து யோசுவா எவ்வளவாய் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான், கர்த்தரின் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் என்பதை நான் சில வசனங்களிலிருந்து நான் சொல்லுகின்றேன். Exodus chapter 24. யாத்ராகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம். Exodus chapter 24 and verse 13. அதனுடைய 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில். Oh yes, chapter 24 is a beautiful chapter in which Moses is going up to Mount Sinai Mount to talk with God, and he is going to be there for 40 days. 24ஆம் அதிகாரம் யாத்ராகமம் அது மிக அருமையான ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. மோசே சீனாய் மலையின் மீது ஏறி சென்று தேவனோட கூட பேசும்படியாய் 40 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்தான். And there in verse 13 we find Moses was along with Joshua his assistant. அங்கே மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட கூட எழுந்து போனான் என்று 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Come to verse chapter 32 and verse 17. 32ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 32:17,
In verse ஜனங்கள் 15 we are reading, verse 15 we read Moses turned and went down from the mountain. That is what is verse 15. 15ஆம் வசனம், பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். Okay, and verse 17 we read, 17ஆம் வசனம், ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். Look at that. That means from chapter 24 till chapter 32, this assistant Joshua is waiting for Moses to come down. 24ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? மோசேயின் உதவியாளனாகிய யோசுவா அங்கே அவர் இறங்கி வரும்படியாய் காத்து கொண்டிருந்ததை நம்மால் இதன் மூலம் அறிய முடிகிறது. Because Joshua knows clearly that the God is talking with Moses. You need to wait for the Lord, and he is willing to wait, and we find he was waiting. He was successful in waiting for the Lord and for Moses to return. ஏனென்றால் யோசுவா நன்றாய் அறிந்திருந்தான், மோசையோட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் பேசும் பொழுது காத்திருக்க வேண்டும், அங்கேயே காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மோசே வரும் வரைக்கும் யோசுவா காத்திருந்தான். In chapter 32, 32ஆம் அதிகாரம், there we find that even Aaron could not wait for Moses, could not wait for God. He made the golden calf. அங்கே ஆரோன் அவனால் மோசைக்காக தேவனுக்காக காத்திருக்க முடியவில்லை, அவன் அங்கே ஒரு தங்கத்தினால் பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். So we find the spirituality of Joshua is even greater than Aaron. ஆகவே யோசுவாவினுடைய ஆவிக்குரிய தன்மை ஆரோனை காட்டிலும் மேலானதா இருந்தது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். Oh yes, my dear brothers and sisters, look at the love for Moses, love for God, which this young gentleman has in his beginning days itself. இந்த ஒரு இளைய சகோதரன் அவன் மோசேயின் மேலும் தேவன் மேலும் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பாருங்கள். Please turn with me to Exodus chapter 33 யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் and verse 11. அதனுடைய 11ஆம் வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். Look at that. Moses was coming to the tabernacle, going back to the camp, coming to the tabernacle, going back to the camp. But this man Joshua is staying at the tabernacle, saying, no, I will not go from here because God's presence is here. அங்கே மோசே பாளையத்திற்கு சென்று ஆசரிப்பு கூடாரத்துக்கு திரும்புகிறார், மறுபடியும் பாளையத்திற்கு சென்று திரும்புகிறார். இப்படியாக அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவாவோ கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி அங்கேயே இருக்கிறதை நாம் காண்கின்றோம். Oh yes, my dear brothers and sisters, that's what I just want to tell you, that at the end when he is saying love the Lord, hold fast to the Lord, we find that was exactly what he did. And from being a young man, that's what he did. From a young man, he knew who God was and he loved the Lord so much. யோசுவா தன்னுடைய இறுதி நாட்களிலே கர்த்தராகிய தேவனை பற்றி கொண்டிருங்கள், கர்த்தராகிய தேவன் மேல் அன்பு கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய இளைய வயதிலிருந்து சிறு வயதிலிருந்து அதை செய்து வந்தார் என்பதை இவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். Please turn with me to the passage in which verse 15, 24 and verse 15 now. 24ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Verse 14, verse 14. 24 23:14. 24 verse 23 verse 14. Yes brother, you can read that. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவா, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. Yeah. Here it says clearly that not one thing has failed of all the good things the Lord your God spoke concerning you. All have come to pass for you. Not one word of them has failed. He is trusting God that only good things, God has planned good in your life. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள், அவர் சொன்ன நன்மைகளில் ஒன்றும் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று யோசுவா சொல்கின்றார். தேவன் திட்டமிட்ட எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் மேல் முற்றிலுமாய் நம்பிக்கையாய் இருந்த யோசுவாவை இங்கே நாம் காண்கின்றோம். In Numbers chapter 14, என்னாகமம் 14ஆம் அதிகாரம், Numbers chapter 14
there we find that everybody, all people are very much against Joshua and Caleb, and all the people of Israel are against Aaron and Moses. Aaron and Moses don't know what to do also. At that time, we find Joshua and Caleb stepping up and telling the people to follow God. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அங்கே காலேபுக்கும் யோசுவாவுக்கும் எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். ஆரோனும் மோசேயும் எதிராய் பேசப்படும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது அங்கே யோசுவா முன் வந்து அவன் பேசி அங்கே அதை சரி செய்கிறதை நாம் காண்கின்றோம். In verse 8 we read 14 and verse 8, if the Lord delights in us, then he will bring us into this land and give it to us. 14:8 வசனத்திலே கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அவர் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Verse 11 and 9 it says, only do not rebel against the Lord, nor fear the people of the land, for they are our bread. Their protection has departed from them, and the Lord is with us. Do not fear them. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். And we find that the response of the people at that time. அந்த நேரத்திலே ஜனங்கள் சொன்ன பதில் என்ன? Verse 10. 10ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். Oh, look at that. The people are rejecting them. People are very angry with them. They want to throw stones at them. But look what God is doing. What is the Lord doing at that time? It says, now the glory of the Lord appeared in the tabernacle of meeting. அங்கே ஜனங்கள் எல்லாரும் இவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவதை வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள், கல்லெறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் பட்சத்திலே இருக்கிறார். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது, எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். My dear brothers and sisters, as my time is ending here, what I wanted to say was, Joshua knew God will do the promises. God will be with him. He knew that. And that is when, even when people were against him, immediately God comes there and intervenes for the people of Joshua, for Joshua in front of the people. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அங்கே தேவன் தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று யோசுவா அறிந்திருந்தான். ஜனங்கள் எல்லாரும் எதிராக வந்தாலும் கூட தேவன் தாம் சொன்னதை அவர் செய்வார் என்று அவன் நன்றாய் அறிந்திருந்தான். யோசுவாவுக்காக தேவன் அங்கே இடைப்பட்டு காரியங்களை செய்ததை நாம் இங்கே வாசித்து அறிகின்றோம். In Joshua chapter 3, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் and verse 7, அதனுடைய 7ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Yeah, here God, the Lord is promising, I will do it. I will lift your name. People will see you just exactly the same Moses saw you. God is promising him. கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகின்றார், நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், அதை ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். And come to chapter 4. 4ஆம் அதிகாரம், Joshua chapter 4 and verse 14. யோசுவா 4:14, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். Look at that. Joshua was very sure of the God he was following in. யோசுவா தான் பின்பற்றுகிற தேவன் யார் என்பதை நன்றாய் அறிந்திருந்தான். Oh yes, he did not do anything to lift himself up. தன்னை உயர்த்தும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் அவன் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. Because God was with him and God was lifting him up, and just like he was showing him that just like I was with Moses, I will be with you also, and people also will realize it. People also will see that I am with you just like I was with Moses. அங்கே தான் எதுவும் செய்ய தேவையில்லை. தேவன் தாமே அவனோட கூட இருந்தார். தேவன் அவனை மேன்மைப்படுத்துவார் என்று அறிந்திருந்தான். ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கு பயந்திருந்து மேன்மைப்பட்டதை கண்டார்கள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, if only we could have this consistent Christian living which Joshua is having. யோசுவாவிலே இருந்தது போன்ற நிலையான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், consistency has two meanings. நிலைத்தன்மை என்று சொல்லும் பொழுது அதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. One is from young age onwards till the end of the life is very consistent in his Christian living. He is not
someone who wavers in the faith. He's very consistent. அங்கே முதலாவது நாம் பார்க்கும்பொழுது தன்னுடைய சிறு வயதிலிருந்து இறுதி வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாய் சீராய் அங்கே நிலைத்திருந்ததையும் கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் அங்கே வலுவி போகாமல் நிலைத்திருக்கிறதை குறித்து நாம் அறிகின்றோம். And his progress is very evident as we read in First Timothy. அதே நேரத்திலே அவனுடைய முன்னேற்றம் அது மிகவும் ஆதாரத்தோடு நமக்கு அங்கே நம்மால் காண முடிகிறது. நாம் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே அதை குறித்து வாசித்தோம். And the second meaning, அதனுடைய இரண்டாவது அர்த்தம், is like whatever he preaches, what he talks is what has happened in his life and what he is practicing in his life. அங்கே என்னவெல்லாம் அவன் பிரசங்கிக்கிறானோ அவைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு பின்பதாக மற்றவர்களுக்கு அவன் சொல்லுகிறதை நாம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அறிகின்றோம். If only our Christian life could be that, when what we speak is what we practice in our life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படி இருந்தால் எவ்வளவாய் நன்றாய் இருக்கும். நாம் எதை சொல்லுகிறோமோ மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்க வேண்டும். Here he is saying, I will follow the Lord. I don't know about you. He's saying, but but as for me and my house, we will serve the Lord. அங்கே தைரியமாய் சொல்லுகின்றான், உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் கர்த்தரை சேவிப்பேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றான். Oh yes, his Christian living was an example to his family. That is why his family could do what he was doing. அவனுடைய விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு அது எடுத்துக்காட்டா இருந்தது. ஆகவேதான் அவனால் அப்படி சொல்ல முடிந்தது. And Joshua sent some spies into the land of Israel, into the land of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாய் யோசுவா சில ஒற்றர்களை அங்கே அனுப்புகிறதை நாம் காண்கின்றோம். And they say the same words which Joshua had told long back, 40 years back. 40 வருடங்களுக்கு முன்பதாக யோசுவா சொன்ன அதே வார்த்தைகளை இவர்களும் சென்று வந்து அங்கே சொல்லுகின்றார்கள். Yes, he was an example to the spies which were going to the land of Egypt, land of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்கின்ற வேவுகாரர்களுக்கு முன்மாதிரியாய் யோசுவா தானே காணப்பட்டிருந்தான். Then when we come to chapter 24, we read in verse 22 and 21, we say, and the people said to Joshua, no, but we will serve the Lord. அங்கே 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஜனங்கள் சொல்கிறார்கள், ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். Verse 24 it says, and the people said to Joshua, the Lord our God we will serve, and his voice we will obey. 24ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். My dear brothers and sisters, the life of Joshua, a very consistent follower of the Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோசுவாவினுடைய வாழ்க்கை மிக சீராய் நிலையாய் கர்த்தரை பின்தொடர்ந்ததை நாம் அறிகின்றோம். Oh yes, he was an example for his family. He was an example for individual people, and we find that he was an example for the whole nation of Israel. அங்கே தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு அவன் முன்மாதிரியாய் இருந்தான். ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு முன்மாதிரியாய் இருந்தான். முழு தேசத்திற்கும் அவன் காணப்பட்டான். And that is why the same words in 2 Timothy chapter 4, we read that Paul was saying in 1 Timothy chapter 4, he was saying that you take heed of yourself and the doctrine, so you will save yourself and the people who listen to you. அதே வார்த்தைகளைத்தான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். My dear brothers and sisters, let us be like that, so that because of us we can save ourselves and the people who listen to us, because we have a consistent Christian living. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அப்படியா இருக்க நாம் காணப்படுவோம். அப்படியானால் நம்மை கேட்டான கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். Thank you so much for this time. May us live a life which glorifies God. இந்த நேரத்திற்காக நன்றி. நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவதாய் இருப்பதாக. Praise be to God. May the name of the Lord be glorified. Thank you,
Brother John Abraham for having brought the word in the strength of the Lord from the various portions of the scriptures first, and then focusing our attention onto the character study of Joshua. The topic being consistent Christian. Being a consistent Christian is very difficult these days with lot of disturbances and distractions in our Christian life. N number of distractions that we are taken away from the word of God in very many ways, and the Satan has in fact made us very busy, not just busy, very busy, and that is buried under the Satan's yoke. So let us try to focus our attention on the life of Joshua. In everything he gives glory to God first. Second, the word of God took the he followed it, and the third, he held fast to God, and fourth, he loved God, and he waited in the Lord, and other portions also we have seen, and then we have seen he was an example as to individuals and to his family and to the whole of Israel. So may the good Lord enable us also to understand that this personality of Joshua and focus on that point that we have heard this evening time from the Lord God through Dr. John Abraham. We thank you, Brother John from Trivandrum, from Pattam Assembly in Trivandrum, for being with us even this evening time. May the good Lord continue to bless you and your family and the assembly there in Trivandrum, and the ministries you're doing in counseling and other ways, and in your profession. May the blessed Lord continue to use you. Thank you very much, and we praise God for all what God has done to you. Thank you very much, Brother John. And also we thank Brother Samuel Martin. Yes, I already told you, more than a co-worker in this ministry of Kodambakam Zoom Bible Study meeting ever since it started in the lockdown from last year in May month, still doing his best. Even he's working, and in spite of that, 6:45 is quite early for the Zoom meeting to start, because working people, it is difficult to join. Yet Brother Samuel Martin makes it a point that he is well before the 6:45 time, and we praise God for what God is doing through him, and we give all glory and honor to the living God. We also thank all the dear ones who have joined this evening time, and also our dear brother Jay Singh Joseph from Tuticorin for the songs, 2 wonderful songs he sang in the beginning, and enriched us with the words of God through the songs, and may the good Lord be with him also. Thank you all the participants for joining this evening time and making it encouraging us. Now we are closing the meeting with a word of prayer. I request Brother Arul Anand from Elim Assembly in Erode to close the meeting with a word of prayer. Over to Brother Arul Anand from Elim Assembly in Erode district in Tamil Nadu to close the meeting with a word of prayer. Over to Brother Arul Anand. Praise the Lord. Praise the Lord, brother. Okay, brother. எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. Thank you. மெசேஜ் வண்டர்ஃபுல் மெசேஜ் சொல்ல என்னன்னா, ஒரு கேரக்டர் ஸ்டடி, யோசுவாவுடைய கேரக்டர் ஸ்டடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டடி. May God's name be glorified. Thank you. Yes, brother. Please pray. ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், தோஸ்தரிக்கிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஜூம் மீட்டிங்கிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு தேவர் கிருபை பாராட்டினதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம், தோஸ்கரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, வேதத்தினுடைய காரியங்களை நாங்கள் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் யோசுவா மோசேயுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அவருடைய பணிவு, யோசுவாவுடைய கீழ்ப்பிடிதல், இந்த தேவாலயத்திலே அவன் தரித்திருந்த காரியங்கள், யோசுவா மோசேக்காக காத்திருந்த காரியங்கள், யோசுவா மோசேயுடைய வழிநடத்துதலுக்கு கட்டளையை கீழ்ப்படுகிற காரியங்களை நாங்கள் இந்த சற்று நேரம் கேட்பதற்கு தேவர் கிருபை செய்வதற்காக துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சபைகளிலே இப்படிப்பட்ட தருணங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தாவே, இந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இந்த தருணங்களை தேவரை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாத அநேக பாடங்களை இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவரை கிருபை செய்ததற்காக நன்றியுடன் துதிக்கிறோம். அதற்காக கலந்து கொண்ட அநேக விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே இந்த ஜூம் மீட்டில கலந்து கொண்டு ஒரு திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வேளையிலும் சில நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமையான வழிநடத்துதல் இருக்க வேண்டுமாய் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Arul Anand from Erode Elim Assembly. Very glad to meet you this evening time. May the good Lord be with you and your family and the assembly. Now we are signing off here this evening time, God willing. We shall meet one another tomorrow evening at 6:45. Till then, may the blessed Lord continue to enrich us with the word of God, and we would be close to his hearts in prayer. God bless.